டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 8.2ல சம் நம்பர் 12 கிவன் பாருங்க. த பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் பொசிஷன் வெக்டார்ஸ்னு வருதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நீங்கள் டைரக்டாக அந்த வெக்டார்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார்னு எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஏபி, பிசி, ஏசி அதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ மறந்துடாதீங்க, பொசிஷன் வெக்டார் அப்படின்னு எங்கே வந்துட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு என்ன தான் பண்ணணும், ஓஏ, ஓபி, ஓசி, ஓடின்னு தான் எடுத்துக்கிட்டு தான் சம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ பொசிஷன் வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர்னா என்ன அர்த்தம்? ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் எத்தனை சைட்ஸ்? 3 சைட்ஸ் இருக்குமா? அந்த 3 சைட்ஸை ஆட் பண்ணால் கிடைக்கிறது தானே பெரிமீட்டர். ஸோ இங்கே 3 கொடுத்துருக்கிற வெக்டார்ஸுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சு ஆட் பண்ண போகிறோம். பட் கொடுத்துருக்கிற வெக்டார்ஸை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஓஏ, ஓபி, ஓசின்னு வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஏபி, பிசி, சிடின்னு கண்டுபிடிச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற வெக்டார் ஓஏ, ஓபி, ஓசியா. ஏபி வெக்டார்னா என்ன அர்த்தம்? பி வெக்டார்லேருந்து ஏ வெக்டாரை சப்ராக்ட் பண்ணும். ரைட்? ஸோ சப்ராக்ட் பண்ணியாச்சு. சேம் சைனா ஆட் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் சைனை சப்ராக்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் வந்து இந்த மைனஸ் உள்ள போகும்போது சேம் சைன் ஆட் பண்ணிட்டோம். தேர்டு ஒனுக்கும் மைனஸ் உள்ள போகும்போது டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார்னா என்ன? எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது, தட் மீன்ஸ் ஐக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ், ஜேக்கு முன்னாடி இருக்கிற ஒய், கேக்கு முன்னாடி இருக்க இசட். இதை எடுத்துதான் ஸ்கொயர் பண்ணி என்ன செய்ய போறீங்க? ரூட்டை விட்டு எடுக்க போறீங்க. ஸோ அப்போ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் 4, 6 ஸ்கொயர் 36, 2 ஸ்கொயர் 4. மைனஸாகவே இருந்தாலும் இது ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இதோட ஆன்சர் √44. இது ஏபி கண்டுபிடிச்சிட்டிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் பிசி. பிசின்னா என்ன அர்த்தம்? ஓசி மைனஸ் ஓபி. ஓசிக்கு பதிலாக -2i + 3j - 7k மைனஸ் ஓபிக்கு பதிலாக 3i cap - 4j cap + 5k cap. இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போனீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் நெகட்டிவாகவும், பாசிட்டிவெல்லாம் நெகட்டிவாகவும், நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவாகவும் மாறிடும். ஸோ அது மாதிரி தான் பாருங்கள். இப்போ இது ரெண்டும் ஃபஸ்ட்டு -3ன்னு இருக்கா? ஸோ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் ஆட் பண்ணிட்டீங்க. 3 இந்த மைனஸ் உள்ள போகும்போது +4, ஸோ 7 ஆக்கிட்டீங்க. -7 + 5 இந்த மைனஸ் உள்ள போகும்போது 12k. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க போறீங்க, மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்களா? அப்போ 5 ஸ்கொயர் -5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் -12 ஸ்கொயர். ஸோ இதில் உங்களோட ஸ்கோரு என்ன வரும் ஃபைனலாக? √218. தட் மீன்ஸ் 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயர் 49, 12 ஸ்கொயர் 144. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது டோட்டல் ஸ்கொயர் எவ்வளவு? 218. சரிங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறீங்க? சிஏ கண்டுபிடிக்க போறீங்க. சிஏனா ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். ஓஏ வெக்டார் என்ன? ஐ கேப் + 2j கேப் - 3k கேப் மைனஸ் ஓசி வெக்டார். ஓசி வெக்டார்னா என்ன அர்த்தம்? கொடுத்துருக்கிற கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தானே, -2i cap + 3j கேப் - 7k கேப். இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க. பாசிட்டிவெல்லாம் நெகட்டிவாகவும், நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவாகவும் மாறிடும். ஸோ சேம் சைன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, டிஃப்ரெண்ட் சைன் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ இந்த மைனஸ் உள்ள போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுமா, அதனால 3. 2 இருக்குது, இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ், ஸோ மைனஸ். அடுத்து -3k, இந்த மைனஸ் உள்ள போகும்போது ப்ளஸ்ஸு. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா இங்கே -3k, இங்கே மைனஸ் உள்ள போகும்போது -7k. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே மைனஸ் இல்லை, ப்ளஸ். சைனில் வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் உள்ளே போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா? அப்போ இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. ஸோ +10k. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணுமா? மேக்னிடியூட்னா என்னது? 3 ஸ்கொயர் -1 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர். ஸோ பாருங்கள், 3 ஸ்கொயர் -1 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர்னா 9, -1 ஸ்கொயர்னா 1, 10 ஸ்கொயர்னா 100. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு √110 கிடைக்குது. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 சைடே ஆட் பண்ணும். தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் + மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் + மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார். ஸோ ரூட் ஆஃப் இதோட ஆன்சர் 144 சரி 44 ப்ளஸ் ஏபியோடது 44. அதான் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க 44. அடுத்து பிசியோடது 218. அடுத்து
ஏசியோடது 110 ஸோ அந்த வேல்யூலாம் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். இது எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கிறனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். நீங்கள் வேணும்னா இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு எதெல்லாம் காமனாக வருதோ அதை வெளியே எடுத்துகிட்டு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.